வணக்கம் காய்ஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாங்கள் வந்து கமலஹாசனுக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவரோட படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுற ஒரு சீரீஸ் தான் இது. அந்த சீரீஸில் வந்து ஆல்ரெடி நம்ம 5 படம் பண்ணியிருக்கோம். அந்த 5 படம் என்னென்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலன்னா போய் பாருங்கள். 6வது படமாக நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட என்னென்னா ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டாக சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு காமெடி படம்னா இது டாப் ஆஃப் தி லிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். கமல் லைஃப்லையுமே ஒரு நல்ல காமெடி என்டர்டெய்னராக இந்த ஜென்ரேஷன், அது வந்து 90ஸ்ல வந்த படம், ஆனால் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு தரமான காமெடி படம்னா அந்த படத்தோட பேர் வந்து காதலா காதலா. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காமெடி படம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே. அதை சுற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி என்னென்ன அதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், படம் எப்படி வந்தது, ரிலீஸ் அப்போ எப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பற்றி பேச போகிறோம். மோரோவர் இது சொல்லணும்னு நினச்சேன், இது வந்து பிரேக் டவுன் கிடையாது. அந்த படத்தை சுற்றி என்னென்ன ஃபேக்ட்ஸ் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, யார் டேரக்டர், இது இப்படி வந்துருன்னு அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து படத்தை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ண போகிறதே இல்லை. இது சொல்லணும்னு நினச்சா அதனால சொல்கிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காட்டிகிட்டே இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஒரு கோர்வையாக பார்க்க போகிறேன் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த காதலா காதலா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 9th April 1998 ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து 1996 அவ்வை சண்முகிக்கு அப்புறம் சாச்சி 420 அதே படத்தை வந்து ரீமேக் பண்ணார் ஹிந்தியில் கமல். அதுக்கப்புறம் 98 வந்த ஒரு படம் தான். லிட்ரலாக 2 வருஷம் நடுவில் வந்து ஒரு தமிழ் படம் கூட அவர் நடிக்கலை. ஏன்னா அதுக்கு ரீசன் நிறையா இருக்குது. அந்த ரீசன் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டியூரேஷனில் அவர் வந்து மருதநாயகம் பண்ணலான்னு இறங்கின பீரியடு. மருதநாயகம் ஸ்டார்ட்லாம் பண்ணிட்டாரு. நம்ம பிரிட்டிஷ் இளவரசிலாம் வந்து கருணாநிதி சிஎம், அப்போ இருக்கிற சிஎம் கருணாநிதிலாம் வந்து பூஜை பண்ணி டாக் ஆஃப் டவுன் இல்லை டாக் ஆஃப் இந்தியாவே அது அந்த மாதிரியான ஒரு படம் தான். கமலோட லைஃப் டைம் படம்னு அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் என்னன்னா அந்த படம் நடுவில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ ப்ளஸ் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின், அதனால அந்த படத்தை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்போ வந்து அவருக்கு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் நடுவில் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ண படம் தான் இந்த காதலா காதலா. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறமும் இந்த மருதநாயகத்தை அவர் வந்து ரீடேக் பண்ணல. அதுக்கு பதிலாக இந்த படத்தில் வச்சு வச்சுனா ஏறாம எடுத்தாரு. அதுக்கப்புறமும் ஒரு 2 years கேப்புக்கு அப்புறம் தான் ஒரு கமல் படம். அது வந்து ஒரு ட்ரையான ஒரு கமல் பீரியட் தான் சொல்லலாம். ஆனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய லாபம் தான். ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து நம்ம PL தேனப்பன். அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு ப்ரொடியூசராக கன்வெர்ட் ஆனவர். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சிங்கிடம் ஸ்ரீனிவாச ராவ். அவரும் கமலும் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிட்டான காம்போ, அபூர்வ சகோதரர்கள், பேசும் படம், நிறைய படம் பண்ணி ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் தான். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ராஜ்கமலில் வந்து ஒரு ஷோ அவரை ஹானர் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அவரோட கான்வர்சேஷன், நம்ம இளையராஜா எல்லாருமே, AR ரஹ்மான் எல்லாருமே வந்திருந்தாங்க அந்த ஷோவில். ஒரு சூப்பரான ஷோ தான் சொல்லுவேன். டைம் கிடைச்சா போய் பாருங்கள். ராஜ்கமல் ஃபிலிம் யூடியூப் சேனலில் வந்து நிறைய எபிசோட், சீரீஸ் ஆஃப் எபிசோடாக இருக்குது. ஒரு லெஜெண்டரி டேரக்டர் தான் அவர் வந்து இந்த படத்தில் வந்து கமலோட சேர்ந்து பண்ணார். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து யாருன்னா கிரேசி மோகன். இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து கமலே பண்ணிட்டாரு. என்னன்னா இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னா இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண கமல் யாரை கூப்பிட்டாருன்னா நம்ம KS ரவிக்குமார் சார் தான் கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவ்வை சண்முகி பண்ணாங்க. அப்படியே அந்த காம்போ வச்சு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக ஒரு நல்ல படம் கலெக்ஷன் எடுக்கலாம்னா அவரை கூப்பிட்டு வந்தாரு. ஆனால் அவருன்னு டைரக்ட் பண்ண மறுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து படையப்பா போய் பண்ணாரு. அதே தேனப்பன் கிட்ட தான் ஆக்சுவலாக வந்து KS ரவிக்குமார் வந்து இந்த படத்துக்காக அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் வந்து பண்ணல அந்த படம். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அப்போ வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனை என்னன்னு அடுத்தது பார்ப்போம். அந்த படம் அட்வான்ஸ் வாங்கினதுனால தான் அப்படியே வந்து ஆல்ரெடி நம்ம ரஜினி சார் வந்து தேனப்பனோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணதால அப்படியே வந்து படையப்பா பண்ணிட்டாரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை சுற்றி நான் சொல்லியிருப்பேன். ஒரு பிரச்சனையால KS ரவிக்குமார் பண்ணலன்னு. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை என்னன்னா கமலால கிடையாது. அப்போ வந்து மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு பிரச்சனையில் இருந்தது. அந்த பிரச்சனை என்னன்னா பெப்சி ஸ்ட்ரைக்னா ஒன்றும் இல்லை. இந்த லைட் மேன் அவங்களுக்குலாம் ஒரு அசோசியேஷன் இருக்கும். அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க 97லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 98 வரைக்குமே போச்சு. ஒரு 6 to 8 months ஒரு பெரிய ஸ்ட்ரைக் தான். என்ன ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து பாலு மகேந்திரா வந்து ராமன் அப்துல்லான்னு ஒரு படம் எடுத்தார் 97ல் சிவகுமார் ஹீரோவாக வச்சு. அப்போ வந்து என்னன்னா நிறைய அவுட் சைடரை கொண்டு வராரு. பெப்சி குழுவில் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு அகேன்ஸ்டாக ஆரம்பித்த ஸ்ட்ரைக்கு தான் அது வேற எங்கேயோ போயிடுச்சு. இனிஷியலாக என்னன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரெக்டாகவே இன்வால்வ் ஆகி ஸ்டாப் பண்ணாங்க. பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து இன்னும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணுமா, அப்படிலாம் அவங்க டிமாண்ட் எல்லாருக்கும் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் பெப்சியை வந்து
ஒடுக்குறோம், நாங்கள் வந்து எதுவும் பண்ணல, நாங்கள் ஷூட்டிங்கே பண்ணலை, நாங்கள் வெளியாளங்களை வச்சு பண்ணுறோம்னு சொல்லி நிறைய படம் இதனால அஃபெக்ட் ஆகி அதில் ஒரு அஃபெக்ட் ஆன படம் தான் மருதநாயகமும். இதுவும் ஒரு காரணம்னா மருதநாயகம் பாடியிலே நின்று இருக்கிறீ சார். அதை தாண்டி நிறைய பெரிய பட்ஜெட் படம் வந்து இதனால அஃபெக்ட் ஆயிடுச்சு. என்னன்னா நிறைய படம் வந்து ஸ்டால நடந்த வட்டி அதெல்லாம் எங்கேயோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேச ட்ரை பண்ணாங்க. பெப்சி விஜயன் வந்து யாருன்னா நம்ம ஸ்டன் மாஸ்டர் பெப்சி விஜயன் அப்போ பிரசிடென்ட், அவர் வந்து இல்லை நான் ஸ்ட்ரைக்கை கைவிட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அது அதிர்த்தி வந்து பெப்சிக்குள்ளேயே ஆகி நிறைய பேர் சூசைட் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அப்போ இருக்கிற தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து கருணாநிதி வந்து 2 ப்ரொடியூசரையும் பெப்சி கவுன்சிலையும் உட்கார வச்சு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாரு. நிறைய டேர்ம்ஸ்லாம் போட்டாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இந்த படம் காதலா காதலா வந்து வந்துரு. அப்போ அதனால வந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து சைன் பண்ண வந்து விருப்பம் இல்லை. அதில் ஒருத்தர் தான் KS ரவிக்குமார். அதை தாண்டி இன்னொருத்தவரும் இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா கமல் வந்து பெப்சியை தாண்டி நான் வந்து தனியாக பண்ணுறேன்டா, வெளில போய் பண்ண படம் தான் இது, நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ண படம் தான். அப்போ என்ன ஆகுனா இதனால நிறைய சேஞ்சஸ் வந்துரு கேஸ்ட் முறைக்கொண்டு. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஃபஸ்ட்டு யார் நடிக்க வேண்டியதுன்னா மீனாவும் சிம்ரன் தான். மீனாவும் சிம்ரனும் வந்து பெப்சிக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரம்பா சைன் பண்ணாங்க. ரம்பாவும் நக்மாவும் சைன் பண்ணாங்க. தெரிபிக்கு வந்து சுந்தர்சி காம்போ. ஆனால் என்னன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நக்மாரா சைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரம்பா சைன் பண்ணாங்க. என்னன்னா ரம்பா சைன் பண்ணோன்னே நக்மாக்கும் ரம்பாக்கும் ஆல்ரெடி வேற ஒரு ஒரு படம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதனால வந்து நக்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரம்பா நடிச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இவங்க ஃபிலிம் குரூ வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நக்மா வந்து நான் வாக் அவுட் பண்ணுறேன், நக்மாவும் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் ஆக வந்த சௌந்தர்யா வந்து கமலோட பேராக நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக கமல் வந்து ஒரு பேட்டியில் வந்து சௌந்தர்யா டெத்தில் வந்து அப்புறமா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரோல் வந்து யாருமே ஒத்துக்கல, இந்த பிரச்சனையால் நிறைய பிரச்சனைகள் நிறைய டேர்ன் ஓவர் ஆகி கடைசியில் தான் சௌந்தர்யா வந்தாங்க. நான் வந்து யார் இது பண்ணாலும் நான் நடிக்கிறேன் சார்னு சொல்லி வந்தாங்க, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிலையுமே கமல் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் வந்து அதை தாண்டி வந்து கேஸ்டாக பார்த்தா ஒரு பயங்கரமான கேஸ்டாக MSV நடிச்சிருப்பாரு, கொச்சி அனிஃபா நடிச்சிருப்பாங்க, வடிவேல் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், வடிவேலும் கமலும் சேர்ந்து 3 படம் நடிச்சாங்க. முதல்ல ஒரு படம் தான் இந்த காதலா காதலா. எப்போதுமே வந்து கமல் படத்தில் வந்து காமெடியன் யாரும் பெருசாக இருக்கவே மாட்டாங்க, அவரே எல்லாத்தையும் பார்த்துருவாரு. இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் வந்து கொண்டு வந்து அவங்களுமே காமெடி பண்ணுவாங்க. ஒரு ஆக்டரை ஒரு காமெடி நடிகராக வச்சு பண்ண ஒரு சில படத்தில் இது ஒரு படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நம்ம சிங்காரமாக வந்திருப்பாரு, ஆல் டைம் ஃபேவரட், ஒன் ஆஃப் தி வடிவேல் ஆல் டைம் ஃபேவரட். அதை தாண்டி நம்ம பிரபுதேவா பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் கமலும் பிரபுதேவாவும் அடித்த லூட்டி இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு என்டர்டைனர் தான் நான் சொல்லுவேன். எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். அதை தாண்டி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து திரு வந்து கமலோட அசோசியேட் ஆகிற டேரக்டர் அசோசியேட் ஆகிறதுல 2வது படம். இதுக்கு முன்னாடி வந்து மகளிர் மட்டம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலாக என்னன்னா திருவோட கமிட்மெண்ட் என்னன்னா ஆல்ரெடி மருதநாயகத்துலேயும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அந்த படம் ஸ்டேல் ஆனா அப்படியே அந்த டீமை கொண்டு வந்துட்டாரு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் ஹேராம்லேயும் அவர் தான் பண்ணார். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்த லாபத்தை தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேராம் பண்ணார் கமல். அதில் வந்த சம்பளத்தை ஆக்சுவலாக தேனப்பன் தான் ஷேர் பேசிஸில் இருந்தார். கமலோட சம்பளம் எல்லாத்தையும் வச்சு தான் ஹேராமை ஃபுல்லாக அதில் இன்வெஸ்ட் பண்ணார். அந்த மாதிரியான ஒரு படம்னா ஒரு ஆல் டைம் ஃபேவரட் தான். இந்த படத்தில் வந்து என்னென்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா நம்ம பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் ஷோ ராமசாமி அவர் வந்து நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக இதுதான் வந்து அவரோட கடைசி படம், ஒரு படமாக நடிச்சது இதுதான். ஆக்சுவலாக அவருமே வந்து பெப்சிக்கு அகேன்ஸ்டாக போய் தான் கமல் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாமே பெப்சிக்கு அகேன்ஸ்டாக போய் கமலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். அவருமே வந்து பெப்சி நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியும் போய் நடித்தார். அதை தாண்டி வந்து இந்த படத்தில் யார் மியூசிக் டைரக்டர்னா நம்ம இளையராஜாவோட சன் வந்து கார்த்திக் ராஜா, அவர் தான் மியூசிக் டைரக்டர். அந்த டைமில் வந்து கார்த்திக் ராஜா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், இப்பயுமே ஒரு பெருசாக சோபிக்கல. பட் அவர் வந்து இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டு. அதில் காசு மேலே காசு வச்சு வந்து பயங்கர ஹிட்டு. அந்த டைமில் வேற லெவலு. காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. இந்த படத்தில் வந்து நிறைய அந்த டைமில் வந்து ஒரு சாமியாரை கிண்டல் பண்ணியிருப்பாரு. நம்ம சொல்ல விரும்பல யாருன்னு, ஆந்திரா பேஸ் பண்ண ஒரு சாமியார் வச்சு செஞ்சிருப்பாரு. கமலோட ஸ்பெஷலாக அஞ்சு கிண்டல் பண்ணுற லெவல்லே வேற லெவலில் கிண்டல் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து 2010 வந்து ஹவுஸ்ஃபுல் 2 வந்து ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணாங்க. ஆனால் அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை ஆச்சு. என்னன்னா இவங்க வந்து ஒஃபிஷியலாக ரீமேக் ரைட்ஸ் வாங்காமலே இந்த படத்தில் வந்து ரீமேக் பண்ணறா ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம தேனப்பன் வந்து அவங்க மேலே கேஸ் போட்டார்.
இது மாதிரி இவங்க வந்து ரைட்ஸ் வாங்காமல் என்னை ரீமேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை சுற்றி நடந்த ஒரு திங்ஸ் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்மோஸ்ட் இந்த படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதனால நாங்கள் எடுத்து பண்ணோம். நீங்கள் பார்க்கலன்னா இது வரைக்கும் இந்த படம் எங்கே அவைலபிளாக இருக்குன்னா நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலன்னா பாருங்கள். இல்லை நீங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள், கேடிவி போடுங்க, சும்மாவே இந்த படத்தை அடிக்கடி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான படம் தான். நாங்கள் தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தோட இந்த ஃபேக்ட்ஸை பற்றி சொல்லிட்டோம். நாங்கள் ஏதாவது விட்டுருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எபிசோட்ஸ் வேணும்னா மறக்காம ட்ரைலர் செக்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் அடுத்த எபிசோட் போட்டால் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா காத்துட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.